strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 26 ஓட ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் அட் லக்னோ. LSD ஓட ஹோம் கேம்ல LSD சூப்பரா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. 8 பாயிண்ட்ஸும் எடுத்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டாங்க. அண்ட் GT பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் தே வில் பி டிசப்பாயிண்டட் வித் திஸ் லாஸ். ஆனா இந்த லாஸ் அவங்க வந்து பெருசா எடுத்துக்க கூடாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணாங்க. ஃபியூ இஷ்யூஸ் இருக்கு, அதை கண்டிப்பா அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு 14 கேம் டோர்னமெண்ட்ல அப்பப்போ நடுவில் ஒரு கேம் தோக்குறது வந்து சகஜம் தாங்க. இது எல்லா டீமுக்குமே நடக்கும். ஏன்னா GT வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, அப்புறம் தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணாங்க, இப்போ ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது எனிவேஸ் ஒரு டீமுக்கு இது ஹெல்ப் ஆகும். புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்ப பார்த்தாலுமே வின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க டீம்ல இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ் உங்களுக்கு பெருசா தெரியாது. நடுவில் ஒரு மேட்ச் தோக்கும் போது தான் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர கேம்ஸ்ல ஆல்டர் பண்ணலாம். நான் அப்படிதான் ஆக்சுவலா சொல்லுவேன். GT பொறுத்திருக்கும் தே ஷுட் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நிஜமா உங்களை அப்ரிஷியேட் பண்ணணுங்க. எல்லாருமே இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்க்ளூடிங் மைசெல்ஃப் இவங்கலாம் லாஸ்டா வந்து நிக்க போறாங்க. பேட்டிங் இருக்கு ஆனா போலிங் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா மேட்ச் டு மேட்ச் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இருக்கிற அவைலபிள் போலிங் ரிசோர்சஸ் வச்சு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேனால, ஏன் நம்ம வந்து அவங்க கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸ் அவங்களை ரொம்ப தாழ்த்தி பேசணும்? அவங்களாம் நல்ல போலர்ஸ் தானே, நல்ல போலர்ஸ் மாதிரி தானே பெர்ஃபார்ம் பண்றாங்க. சர்துல் தாக்கூருக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு CSK ஓடலாம். அவரோட கான்ட்ரிபியூஷனும் இமன்ஸா இருந்திருக்கு ஒரு சில நாக் அவுட் கேம்ஸ்ல. அப்படின்னும் போது அவங்களெல்லாம் வந்து நம்ம இனிமேட் வந்து இல்ல இது ஒரு வீக்கான போலிங் லைனப் நம்ம சொல்றதை ஸ்டாப் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சூப்பர் போலிங் லைனப் சொல்ற டீம்லாம் வந்து கடைசியில இருக்கு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா வீக்கான போலிங் லைனப் இருக்கிற டீம் 4 மேட்ச் வின் பண்ணிருக்கணும் போது அந்த போலர்ஸும் நல்லா போடுறாங்கன்னும் போது இனிமேட் அவங்களை நம்ம வீக்குன்னு சொல்ல தேவையில்லைன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நானும் இனிமேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸ்ன்ற மாதிரி நான் பேச போறது இல்ல. தே ஹேவ் அ குட் போலிங் அட்டாக், கண்டிப்பா அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ரிஷப் பண்ட். 180 தான் GT அடிச்சாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஒரு ஸ்டேஜ்ல குஜராத் டைட்டன்ஸ் 12 ஓவர்ஸ்ல 120 ரன்ஸ் ஃபார் நோ லாஸ், 10 ரன்ஸ் ரன் ரேட் வச்சிருந்தாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா மினிமம் கன்ஃபார்மா 200 போகும். அதுக்கு மேல எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா LSD ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுனாங்க. சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் 2 பேருமே ஃபென்டாஸ்டிக்கா விளையாடி 120 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே 50 போட்டாங்க. சாய் சுதர்ஷனோட கன்சிஸ்டன்சியை பார்க்கும்போது நிஜமாவே வேற லெவல்ல இருக்குங்க. அவங்க 2 பேருமே ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? 2 பேருமே ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அடுத்த வர பேட்ஸ்மேனால இமிடியேட்டா இந்த ஒரு பர்டிகுலர் பிட்ச்ல ஷாட்ஸ் ஆட முடியல. கொஞ்சம் லைட்டா டூ பேஸ்டா தான் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்டில் இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓபனர்ஸ். கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸ் நல்லா விளையாடி இருக்கணுங்க. இந்த மேட்ச்ல தான் கொஞ்சம் GT லைட்டா எக்ஸ்போஸ் ஆச்சு, எஸ்பெஷலி இன் மிடில் ஆர்டர். சோ அதனால இது நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்க சில விஷயங்களை வந்து டிங்கரிங் பண்ணலாம். சோ அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ், அதாவது வாஷிங்டன் சுந்தர் இறக்கி விட்டாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நீங்க டார்கெட் சேஸ் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 இறக்குறீங்கன்னா அதுல ஒரு ரீசனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது 12 ஓவர் மேல ஆயிடுச்சு, 13 ஓவர் ஆயிடுச்சு. அப்போ வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3ல இருக்கிறதுல என்ன லாஜிக் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவரும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 120 ஃபார் நோலாஸ்ல இருந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா 127 ஃபார் 3. ஷாருக் கானும் மித்தட்ஃபோர்டும் டே தட்டி தடுமாறி கேம் எடுத்துட்டு போனாங்க. பட் ஸ்டில் அவங்களால பிரிஸ்கா அடிக்க முடியல. அண்ட் லாஸ்டா வந்து அவங்களால 180 தான் அடிக்க முடிஞ்சது. 12 ஓவர்ஸ் 120 போது அடுத்த 8 ஓவர்ஸ் பாருங்க, ஜஸ்ட் 60 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க LSD பவுலர்ஸ். ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். எஸ்பெஷலி டிக்வேஷ் ரத்தி எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா இருக்காரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நிஜமாவே மோசமா போட்டாரு. அடுத்த 2 ஓவர்ல செம்ம கம்பேக் ஆகி இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஷர்துல் தாக்கூர் நிஜமாவே இந்த ஒரு பர்டிகுலர் LSD டீம்ல ஒரு குரூஷியலான ஒரு பிளேயர், ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு. வேற லெவல் கன்சிஸ்டன்சி காமிக்காரு. அவிஷ் கான் ஒரு இம்ப்ரூவ்டு T20 போலரா தெரியுறாரு. கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா போலாம். ஆகாஷ் தீப்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு. பட் மத்த போலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை GT நல்லா டிஃபெண்ட் பண்ண முடியுமா? எஸ் தே நீட் பிக் விக்கெட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, LSDக்கு இந்த மேட்ச்ல மார்ஷ் கிடையாது. ஏன்னா அவரோட டாக்டர் வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால அவர் இந்த மேட்ச் விளையாடல. அப்படின்னு நம்ம ரிஷப் பண்ணிட்டு ஓப்பனிங் வந்துட்டாரு. ஓகே, அண்ட் ஏடன் மார்க்ரம் கண்டிப்பா ஒரு மேல பிரஷர் இருக்கும். பட் ஆனா அந்த பிரஷரை சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு மார்ச் என்ன பண்ணுவாரோ அதை ஏடன் மார்க்ரம் பண்ணிட்டு போனாரு. சூப்பரான ஒரு நாக் 58. சோ இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம் வேற லெவல்ல விளையாடுறாரு. நான் இந்த ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மார்க்ரம் மார்ச் தான் வந்து பெட்டரா இருக்கும் ஓப்பனிங்னு சொல்லியிருந்தேன். அப்ப நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ மார்க்ரம்லாம் இறக்குறோம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு SA20ல அவர் நல்லா விளையாடினாரு. அந்த ஃபார்ம்ல இருக்காரு. அதை வச்சுதான் நான் சொன்னேன். கடைசியில பாருங்க அது கிளிக் ஆயிருக்குன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ரிஷப் பண்ட் ஸ்ட்ரகிளிங் 21 ரன்ஸ். அதனால ஓப்பனிங் இறங்கினாலும் அவர் ஃப்ளூவெண்டா விளையாடல. பட் ஸ்டில் அந்த ஒரு 21 அவருக்கு வந்து ஏதோ ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா மற்ற மேட்ச்லாம் சிங்கிள் டிஜிட் தான் அடிச்சாரு. அப்புறம் வந்தாருங்க பூரான். அதாவது நம்ம வந்து ஜஸ்பிரீத் பும்ரா போலிங்ல சீட் கோடுன்னு சொல்றோம்ல, பேட்டிங்ல சீட் கோடு வந்து பாத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரான் தான். மனுஷன் என்ன லெவலுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறாருங்க. 5 மேட்ச்ல 5-6 மேட்ச்ல கிட்டத்தட்ட இது 4வது 50ங்க அவருக்கு.
அன்பலியபிள் நாக், சிங்கிள் ஹேண்டடா கேம் எடுத்துட்டு போயிடுறாருங்க. 34 பால் 61 ரன்ஸ், நிஜமாவே சூப்பர் நாக். ஒரு எண்ட்ல வந்து மார்க்ரம் 58 செம நாக் ஆடிட்டு போயிட்டாரு. பட் பூரான் வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அவரோட நல்ல பார்ட்னர்ஷிப் மார்க்ரம் போட்டாரு. அதுக்கப்புறம் பதோனியும் சரி, இந்த பக்கம் பூரானும் சரி, அவங்களும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. என்னதான் பூரான் 61ல அவுட் ஆனாலுமே கேம் முடிச்சு கொடுத்துட்டு தாங்க போனாரு. அப்புறம் இன் பிட்வீன்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. இவர் மில்லரும் அவுட் ஆனாரு, கேம் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. பட் பதோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல ஃபர்மா நின்று குரூஷலான ஒரு 28 அடிச்சாரு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஓவர் ஸ்பேர்லேயே முடிச்சிருக்கலாம் எல்எஸ்ஜி. பட் ஜிடி போலர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஜிடி போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா போட்ட முகமது சிராஜ் அண்ட் சாய் கிஷோர் இன் ப்ரீவியஸ் மேட்சஸ் இந்த மேட்ச்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்துட்டாங்க. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட்ங்க. நீங்க வந்து என்னதான் ஒரு டோர்னமெண்ட்ல சூப்பரா போட்டாலுமே இன் பிட்வீன்ல நீங்க ஏதாவது 1-2 மேட்ச் அடி வாங்குவீங்க. ஸோ அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த 2 பவுலர்ஸ்க்கு ஆச்சு. அபார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கிருஷ்ணா ஒன்ஸ் அகேன் இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெல். அர்ஷத் கான் நியூ பால்ல ரொம்பவே டீசெண்டா போட்டாரு. ரஷித் கான் கூட வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா போட்டாரு இந்த மேட்ச்லாம் சொல்லுவேன். அதை விட முக்கியமா வாஷிங்டன் சுந்தர் 4 overs எக்கனாமிக்கலா இருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ மேபி அது ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ பாசிட்டிவ்ஸ் ஃபார் ஜிடின்னு வேணா சொல்லலாம். ஓகே, பட் எல்எஸ்டி வில் பி வெரி ஹாப்பிங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் என்னதான் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும், பேட்ல பால் படலனாலும், அவரோட கேப்டன்ஷிப் அந்த டெல்லி கேபிட்டல் மேட்ச்ல நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஏன்னா 81 for 5 இருந்து அவர் கேமை ட்ரிஃப்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்லர் இன்ஸ்டிங் டிசிஷன் எடுத்து கேமை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். பட் அதுக்கப்புறத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்ல அந்த சில ப்ரோஆக்டிவ்னஸ் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிரெடிட் கொடுக்கணும், எஸ்பெஷலி ஜகீர் கான். ஸோ ஜகீர் கான், ஜிடில வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா, டெல்லியில ஹேமந்த் பதானி, இந்த இந்தியன் கோச்சஸ்லாம் இல்ல, இவங்கலாம் ரொம்ப ரொம்ப கீயான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டெஃபினட்டா அது எவிடென்ட்டா தெரியுது. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் இட், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போலிங் லைனப்ப எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஜகீர் கான். அதுக்கு கண்டிப்பா அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க போலர்ஸும் ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, அதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப்பை நான் இத்தனை மேட்சா பாராட்டிக்கிட்டே இருந்தேன். இந்த மேட்ச்லயும் அவரோட கேப்டன்ஷிப்ல நான் பெருசா குறை சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 2 டஃப்பான கேச்சஸ் எல்லாம் ஃபீல்ட்ல சுடும் போது அவர் என்னன்னா ஓவரா ரியாக்ட் பண்ணாரு. கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கில் இந்த பர்டிகுலர் சீசன்ல போன வருஷத்தை விட கொஞ்சம் கேப்டன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை நான் எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஓவர் போர்டு போயிட்டாரோ. கேச்சஸ் விடுறதெல்லாம் சகஜம் தான். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பழமான கேட்சே விடுறாங்க. அந்த டஃப் கேச்சஸ் எல்லாம் விடுறத பார்த்துட்டு கொஞ்சம் ஓவர் ரியாக்டிவா இருக்காரு. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஓவர் ரியாக்டிவா பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட கான்பிடன்ஸ் வந்து டவுன் ஆயிடும். கேப்டன்னா என்ன, கேட்ச் விட்டியா சரி பரவாயில்ல விடு, அடுத்த வாட்டி நீ கரெக்டா பிடிச்சினா அப்படி என்கரேஜ் பண்றதுதான். சுப்மன் கில் கொஞ்சம் அதெல்லாம் கத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? பூச்சின்லாம் ரியாக்ட்லாம் பண்ணா வச்சுக்கோங்களேன், பிளேயர்ஸ் வில் டேக் இட் இன் அனதர் வே. ஏன்னா நீங்களே கூட ஒரு கேட்ச் விடலாம், சுப்மன் கில்லே நினைச்சா கூட ஒரு கேட்ச் விடலாம். அப்ப யார் வந்து சுப்மன் கில்ல கத்துவாங்க? இந்த ஃபியூ திங்ஸ் அவர் கத்துக்கணும்ன்றதான் நான் சொல்ல வரேன். மத்தபடி ஜிடி இந்த லாஸ்ல ரொம்ப ஹர்ட் ஆகக்கூடாது. இந்த லாஸ் அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய லேர்னிங்ஸ் கொடுக்கும்ன்றத அவங்க வந்து எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? they have to take the positive out of this loss. அதான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி நிஜமாவே தேர் ஆன் அ ரோல். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 30 மேட்சஸ்ல அவங்க ஒரு 4 வின்ஸோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த மொமெண்டமை எப்படி கேரி ஆன் பண்ண போறாங்க நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.